நாம் கடைசி காலத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இங்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:1-13 அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். 10 கன்னிகைகளும் கல்யாண விருந்தும். இயேசு இங்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். 5 பேர், அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் தங்கள் விளக்குகளுக்கு அணைந்து போனாலும் மேற்கொண்டு எண்ணெய் தேவைப்படும் என்று அவர்கள் அறியாமல் அவர்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆனால் இந்த 5 புத்திசாலி பெண்கள் தனியாக பாட்டிலில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்பொழுது மணவாளன் வர மிகவும் தாமதமாகிவிட்டது. எல்லா கன்னிகைகளும், அந்த 10 கன்னிகைகளும் படுத்து உறங்கி விட்டார்கள். மணவாளன் மிகவும் தாமதமாக அவர் வந்தார். அப்பொழுது இதோ மணவாளன் வருகிறார் என்ற உரத்த சத்தம் கேட்டு எல்லோரும் எழுந்தார்கள். இந்த புத்தி இல்லாத பெண்கள் விளக்கு அணைந்து போய்விட்டது. மேற்கொண்டு எரிய வைப்பதற்கு அவர்களுக்கு எண்ணெய் இல்லை. ஆனால் இந்த புத்தியுள்ள பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் தங்கள் தீவட்டிகளை சரி செய்து கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போனார்கள். இப்பொழுது மணவாளன் திருமண வீட்டிற்குள் நுழையவும் இந்த 5 கன்னிகைகள் அவரோட கூட திருமண வீட்டிற்குள் சென்றார்கள். அந்த கல்யாண வீட்டிற்குள் எல்லாரும் சென்றவுடனே அங்கு கதவு மூடப்பட்டது. இந்த மற்ற கன்னிகைகள் எண்ணெய் வாங்க அவர்கள் ஊருக்குள் சென்றார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்குள் அந்த திருமண வீடு மூடப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு கதவை திறப்பதற்காக அவர்கள் சத்தமாக கூப்பிட்டார்கள். ஆனால் உங்களை நான் அறியேன் என்று உள்ளுக்குள் இருந்த மணவாளனின் சத்தம் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனது வருகை குறித்து அவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள், அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இங்கு கர்த்தருக்கு உரிய காரியத்தில் நாம் அசட்டையாயிராமல் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களையும் அசட்டை பண்ணாமல், உலக பிரகாரமாய் நாம் வாழாமல், நம்முடைய ஆத்துமா விருத்தி அடையும்படியான காரியங்களில் நாம் அதிக கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். இந்த 5 புத்திசாலி கன்னிகைகள் போல நாம் முன்னேற்பாடாக நாம் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று யோவான் ஸ்நானன் சொன்னது போல, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருபவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் சொன்னது போல, நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழி நடத்துதலின்படி நடந்து பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்து சமாதானத்தையும் நமக்குள் தந்து அப்பா தந்தா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்து மாம்சத்திற்கென்று விதைக்காமல் விதைத்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ அவையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கவும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும்
பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை நாம் தரித்து கொண்டு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற நற்செய்தியை நாம் பிறருக்கு அறிவித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்லுவதே அவருடைய திட்டம். தீவட்டி அவருடைய வார்த்தை, எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆக 5 புத்திசாலி கன்னிகைகளும் தரிசித்து நடவாதவர்கள், தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? இந்த 5 புத்தியில்லாத ஸ்திரீகள் போலல்லாம் இவர்கள் தேவனை அசட்டை பண்ணி பரிசுத்த ஆவியின் உதவியை நாடாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக சோதனை காலங்களில் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் போலல்லாமல் இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் போல இருப்போமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவர் இன்சன். ஆமென்.